வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு காரசாரமான பன்னீர் ரெசிபி தாங்க. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு துண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பிரிஞ்சி இலை. அது பொரிஞ்சதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகட்டும். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போவே பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். இப்போவே நம்ம இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அது நல்லா வதங்குற சமயத்தில் நம்ம தக்காளி அரிஞ்சு சேர்க்குறத விட நம்ம அரைச்சிக்கலாம். அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1½ ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா? இப்போது தக்காளி 3 தக்காளி எடுத்து நான் அரிஞ்சு நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல கிரேவி கிடைக்கும். இந்த மாதிரி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான்வெஜ் இல்லாத சமயத்தில் இது செஞ்சு சாப்பிட்டோன்னா நான்வெஜ்ஜே கேட்க மாட்டாங்க. இப்போ அரைச்சிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அது பச்சை வாசனை போட்டோம். எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மோர் வேணால் தயிரே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரீமியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவியாக. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பன்னீர் 250 கிராம் பன்னீர் அதையும் இது கூட வெட்டி சேர்த்துடலாம். நான் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். பன்னீரையும் நல்லா இதே மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொதித்து வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பெப்பர் அதை சேர்த்துட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுல இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துடணும். மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான ஸ்பைசி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போது சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சப்பாத்தி கூட, இட்லி, தோசை கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.